Hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான கேஷுவலான ஒரு ஃபன் ஃபில்டு vlog தாங்க நீங்க பார்க்க போறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பார்த்து முடிச்சிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆதி சூப்பரா அவனுக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன் சைக்கிள் அதை வந்து ஓட்டிட்டே ஜாலியா வந்துட்டு இருக்கான் பாருங்க. இப்ப நம்ம ஜாலியா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா சேர்ந்து எங்க கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ மீன் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க. எதுக்குன்னா அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுல மூவி நைட், கிட்ஸ் மூவி நைட்டுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கிட்ஸ் மூவி நைட் மட்டும் இல்லாம பீஸா பார்ட்டியுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டின்னர் பாட்லக் மாதிரி பிளான் பண்ணோம். டின்னர் பாட்லக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஈவினிங், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த vlog தான். ஸோ அதனால எதுக்கு வீட்டுல சமைச்சிங்க, பேசாம பீஸா ஆர்டர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இன்னைக்கு வந்து பீஸா பார்ட்டி வித் வந்து கிட்ஸ் மூவி நைட், அதுக்கு தான் நம்ம இப்ப நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல இருந்து வந்துட்டு ஒரு 8th ஸ்ட்ரீட் வந்து வாக் பண்ணணுங்க. அங்கதான் வந்து நம்ம இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். என்னடா பஞ்சாயத்து பண்ணுகிறீங்க? ஓகே, ஃபைனலி நம்ம வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கதான் வந்து நம்ம இன்னைக்கு மூவி நைட், பீஸா பார்ட்டி எல்லாமே நடக்க போகுது. ஹாய் ருத்ரா. ஏய், உங்க வீட்டுல தான்டா நைட்டு நாங்க தங்க போறோம். என்னதுடா இது? சூப்பர்ரா ருத்ரா, நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க வெளிய போயிட்டீங்க, பையில வச்சு வண்டியில வந்திருக்கீங்க. கடமை எனக்குதா? நம்ம வாகனத்தை அவர் போய் பார்க் பண்ணுவாரு. அம்மா 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 ஐயோ எல்லாமே விளையாடுறதுக்கு தான். அந்த பொம்மையை என்னன்னா எடுத்துக்கே போடலாம். அது வேணாலும் எடுத்துக்கியா. இந்த வீட்டோட ஓனர் நீங்க தானே? சோறு எப்ப போடுவீங்க? டின்னர் 8 மணிக்கு தாங்க. என்னங்க? டின்னர் 8 மணிக்கு தான். நாங்க வந்து 6 மணிக்கெல்லாம் டின்னர் சாப்பிட்டுருவோம். மதியம் சாப்பாடு. சும்மா சொல்றேம்மா. கோழி குவிடும் காலங்காத்தாலாம் இப்பெல்லாம் சாப்பிடுறது. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பேசிக்கிட்டே இருந்து டைம் ஆயிருச்சா, 8 o'clock மாதிரி ஆயிருச்சு. அதனால வந்து பீஸா வந்து ஆர்டர் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆர்டர் பண்ணிட்டு போய் பிக்கப் பண்ற மாதிரி தாங்க பிளான். ஸோ அதுதான் நம்ம இலக்கியா வந்துட்டு மொபைல் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளே பண்ணியிருந்தா இருந்தியா ருத்ரான கூட? ஓகே, உனக்கு தனியா ப்ளே பண்ண ஓகேவா? உனக்கு என்ன பீஸா வேணும்? சிக்கனா சீஸா? தெரியலையா? எதுவா இருந்தாலும் சாப்பிடுவியா? எனிதிங்
வெஜிடபிள்ஸ் இல்லாம எனி பீஸா ஓகேவா? எனிதிங் ஓகே? ஓகே டன். அப்புறம் நம்ம மக்கள் வந்து ஆர்டர் பண்ண பீஸாவெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்களா? அப்புறம் நம்ம வந்த வேலையை பார்க்க வேண்டியதானே. எல்லாமே ஒண்ணுதானா? வெஜிடேரியன். வெஜிடேரியன் கோ. ஆமா இது வெஜ். பரவாயில்ல. 2 வெஜ். சரி. இது யாருக்கோ? எல்லாரும் வெஜ் இன்னைக்கு. ஒண்ணுக்குள்ள 2 இருந்துச்சு, இன்னொன்னுக்குள்ள 4 இருந்துச்சு. இது சிக்கன். ஆமா. அந்த பக்கம் வச்சிடலாமா? போட்டானோ 2. ஓ மை காட். இதுவும் சிக்கன் தாங்க. வெஜ்ஜா? 2 சிக்கன் 2 வெஜ் இருக்கு. எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். நான் வேற பொறுத்தே பொறுத்தே வந்துட்டேன். கௌஷிக் பரவாயில்ல. கௌஷிக எடிட் பண்ணுங்க. அடி போலி எம்மா திருடாத. வெஜ் பீஸாவா? இந்த இலக்கியா தான் இந்த ஆலிவ்ஸ் போட்டது. இவங்களுக்கு தான் இந்த ஆலிவ்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை தள்ளி விட்டது எங்க கிட்ட. ஆனா போய் சாப்பிடறதா கலர்ஃபுல்லா இருக்கு. டேய் யூடியூப்ல தான் கலர்ஃபுல்லா வரும். என்னென்ன சொல்றான் பாருங்க. நீ வெஜ் ஒன்னு எடுத்துக்கோ, நான் வெஜ் ஒன்னு எடுத்துக்கோ. என்னோட சேர்த்து எடுக்கணும். நீங்க பாருங்க பீஸா மட்டும் எடுக்கணும். நீ நௌரானா? அது என்ன கார்லிக் சாஸ் நல்லா இருக்கும்ல? அங்க சாஸ் வேறனா. இங்க பாரு ஃப்ரேம் இது இவ்வளவுதான் இருக்கு. நீ அதுக்குள்ள தான் இருக்கணும். அத தாண்டி வெளிய போறேன்னா முஸ்டிங்களா? அவுட் ஆஃப் மை சைட். கொஞ்சமா ஊத்திடுங்க. பசியில பாரு ஆஃப் பண்ணி விட்டுரு. அதுக்கு அப்புறம் நான் வெல்ல போடா. எடுத்துட்டியா? போடா. கல்யாணத்துல பந்தி கேமரா வந்துரு. நானும் இருக்கேன். ஆமா அதெல்லாம் முக்கியம். நம்ம பீஸாவை விட இந்த பிரெட் வந்து கம்மி. ஒன்னும் ஓடல. கேமரா இங்க வச்சிருக்கேன். யாத்திராவா அவளோட அக்காவும் வச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆன்டி பாக்க சொல்றியா? என்ன பார்க்கணும்? எல்லாம் சாப்பிட்டு கை கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி வந்து ஜாயின் பண்றாங்க. எங்க பிஆர்எம் காணோம்? ரைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து கிட்ஸுக்காக வந்து மூவி போட்டாச்சு. ப்ரொஜெக்டரில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வந்து இன்னைக்கு கிட்ஸ் மூவி தான் போட்டிருக்காங்க. இது கிட்ஸ் மூவி நைட்டு தானே, அதனால வந்துட்டு டாய் ஸ்டோரி போட்டிருக்காங்க போல இருக்கு. அதுதான் வந்து ஓடிட்டு இருக்கு இப்போ. என்ன சொல்லணும் சொல்லு. நீ என்ன சொல்லணும் சொல்லு. கலவரத்திலேயே 2 உழைப்பாளைகள் வந்து உழைக்கிறாங்களே நாட்டுக்காக. ஸ்கோர் தானே பாத்துனுக்குற. ஐயோ சாமி கிடையாது. ஜூம் பண்ணு. ஸோ இப்போ பாருங்க நம்ம வந்து கிட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு விசிட் பண்ணுவோம். அதாவது கிட்ஸ் மூவி தானே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை மட்டும் விட்டாச்சு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன பண்றானுங்கன்னு பாப்போமா? ஏன் இருட்டா இருக்கு? என்னடா பண்றீங்க? ஆமாண்ணே குக்கரம் ஆவறானுங்க.
பீஸா சாப்பிடுறன்ற தைரியத்துல வந்து எஸ்கு புஸ்கா வாக்குமூலம் கொடுத்து நிக்கிறீங்க. ஏன்னா என் பொண்டாட்டி சமைக்கலன்னு சொல்லி வருத்தமா சாப்பிடுறாங்க. நாங்களாம் அத்துமீறி உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி மணி 10 காஃபி போட்டு குடிச்சுன்னு இருக்கிறோம். என்னஜி அத்துமீறி உள்ள வந்துட்டோம். வெளியே துரத்தனா கூட போக மாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு காஃபி போட்டுட்டு இருக்காங்க. கூப்பிட மாட்டாங்க. கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்க. கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்க. பீஸா சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் காஃபி குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால நாங்க தியாகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் அங்க அப்படியே கிச்சன்ல வந்து நின்னு ஜாலியா காஃபி போடுறோன்ற பேர்ல அரட்டை அடிச்சு செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு காஃபி போடுறதுக்கு இவ்வளவு அக்கப்போர் பண்ணிருக்கீங்க. காஃபி போடுறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் வச்சு நீங்க மட்டும் குடிப்பீங்க. 10 பேருக்கு எப்படி போடுறது? ஏதோ ஒண்ணு நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இருமா. போகவே இல்ல. நான் போட்ட காஃபி இல்ல. ஆனா எல்லாருக்கும் யார் யாருக்கு கொடுக்கணும் இது? அதுவே திறமை எடுத்துன்னு போய் நீ போதும் நல்லா கடாய் பண்ண. முகில் வந்து இப்படிதான் ஒரு பக்கா ஹோம்லி கேர்ள். ஹோம்லி கேர்ள் பாத்தீங்களா எவ்வளவு பொறுப்பா காஃபில எல்லாருக்கும் பொறுப்பா கொடுப்பா. சாப்பிட்டே முடிக்கிறேன். ஆனா அம்மா அம்மா மணிமேகலை இவர்தாம்மா மாப்பிள்ளை. பொண்ணு ஓகேவா? 47 முடிஞ்சிருச்சு போங்க. பிரதீப் உன காஃபி கொஞ்சமான ப்ரோ. இவ பாக்குறதுக்கு இப்படி இருக்காரு பார்த்தா உள்ள காஃபி இல்லைங்க, வேற தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம். பாக்குறதுக்கு நல்லா ஐயோ டைலாக் பாக்குறதுக்கு இவ்வளவு கெத்தா இருக்கிறான்னு நீங்க பாத்து ஏமாந்தாங்க. உள்ள வந்து காஃபி இல்ல தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. புது விளாகர் அப்படிதான் கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகி பேசுவாங்க. ஏன் அதை கட் பண்ணிட்டு புதுசா போட்டு இல்ல பிஆர்எம்க்கு வந்து ஸ்பெஷல் காஃபி போயிருக்கு. ஏன் ஸ்பெஷல் ஆபீசர் இவர் பிஆர்எம். இவர்தான் பிஆர்எம். அவருக்கு ஸ்பெஷலா நாங்க சிங்க் கிட்டே கொடுத்துருவோம் காஃபியை. ரொம்ப பொறுப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காஃபியை கொடுத்துட்டு இப்ப என்னோட காஃபியோட நான் ஜாலியா என்ஜாய் பண்றேன். வாங்க சொல்லுங்க, பொண்ணு என்ன பிடிக்கலீங்களா? சக்கரை கொஞ்சம் வேணும். காஃபி பிடிக்கலீங்க. தப்பா கேள்வி கேக்குறீங்க. அப்பயே சொன்னாங்க இவருக்கு சக்கரை போடுங்கன்னு. இந்த சுகர் பேசி சக்கரை இல்ல நோ ஆனா சக்கரை இல்ல. அவர் காஃபி போடுற சக்கரை இல்ல. ரகமா இருந்தா நாங்க எங்கடா போறது? ஒண்ணு சக்கரைன்னு வந்து ஒருத்தர் காஃபிக்குள்ளே பத்தலன்னு சொல்றாரு. காஃபில அந்த அளவுக்கு கொடுங்க காட்டாங்களே சக்கரை நிறைய சக்கரை இருக்கு. மூவி நைட்னு சொல்லியாச்சே, பாப்கார்ன் இல்லாம எப்படி? அதனாலதான் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு ஹோம் மேடா வந்துட்டு பாப்கார்ன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க சூப்பரா நம்ம பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாக்க போறியா? பாட்டி தூக்கி காமிக்கிறேன். எல்லாருக்கும் பாப்கார்ன் வந்துச்சாடா? வாயை திறக்க மாட்டானுங்க, இன்ட்ரெஸ்டடா சாப்பிடுறானுங்க. என்னங்க கிட்ஸ் ஒன்லி. வாய்ப்பு இல்ல. அவ்வளவுதான், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிருக்கீங்க நம்புறேன்.
இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். வீடியோ போட்டு போவோம். ஸ்லோவா பண்ணலாம். நைட் டைம்ன்றதுனால எல்லாரும் ஸ்லோவா கூல். சரியா? எல்லாம் சத்தம் வராம கை தட்டுங்கன்ற மாதிரி சத்தம் வராம கத்தணும். சரியா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஓ சொல்ற மாதிரி